கோலாலம்பூர் பழைய கிள்ளான் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பூனையின் கழுத்தில் கயிற்றை கட்டி அதை தரவென ஆடவர் இழுத்துச் சென்ற சம்பவம் மேல் நடவடிக்கைக்காக கால்நடை சேவைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது ஈசா இதனை உறுதிப்படுத்தினார். வைரலான பூனை சித்திரவதை வீடியோவை பார்த்த ஒருவர் நேற்று மாலை போலீசிடம் புகார் அளித்தார். இதையடுத்து 2015 விலங்குகள் நலச்சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக அவர் சொன்னார். பூனைக்கு நியாயம் கிடைக்க வீடியோவை பதிவு செய்த நபர் முன் வந்து போலீஸ் புகார் செய்ய வேண்டும் என மலேசிய விலங்குகள் நலச்சங்க தலைவர் அரி ட்வி அண்டிகா முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வாறு தகவல் தருவோருக்கு அச்சங்கம் 3000 ரிங்கிட் சன்மானம் வழங்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். வைரலான 14 வினாடி வீடியோவில் கயிறு கழுத்தை இறுக்கி பூனை வலியால் துடிப்பதை அந்நபர் கண்டு கொள்ளாமல் அதனை இழுத்துச் செல்கிறார். வலி தாங்காது பூனை சிறுநீர் கழித்ததை கண்டு கொதித்த வலைத்தளவாசிகள் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர்.